வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வாழ்க்கையே முழுசா சந்தோஷமா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், யோக கர்மசு கௌஷலம். பகவத்கீதையிலிருந்து வர்ற இந்த ஒரு வரிக்கு என்ன அர்த்தம்னா, செயல்கள்ல திறமையா இருக்கிறது தான் யோகம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது ஒரு வாழ்க்கை முறை. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, இது ஏதோ பழங்காலத்து தத்துவம், இதுக்கும் நம்மளோட டெய்லி லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் எப்படி ஒரு விடுதலை உணர முடியும்? வாங்க, அதுக்கான வழியை தான் இப்ப நாம தேட போறோம். அப்போ செயல்கள்ல திறமை அப்படின்னா உண்மையில என்ன அர்த்தம்? ஏதோ வேலைய நல்லா செய்யறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இது. நம்ம செய்யற செயலோட ஆன்மாவை பத்தினது. கர்மயோகம்னா சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம செய்யற வேலைக்கு என்ன ரிசல்ட் வரும்னு கவலைப்படாம அந்த வேலையை மட்டும் நம்ம கடமையா ஒரு அர்ப்பணிப்போட செய்யறது. நாம செய்யற வேலையே ஒரு வழிபாடா மாறி அது மூலியமாவே நமக்கு விடுதலை கிடைக்கிற ஒரு பாதை தான் இது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். சும்மா கடுமையா உழைக்கிறதும் கர்ம யோகத்தை ஃபாலோ பண்றதும் ஒண்ணு கிடையாது. கர்ம யோகங்கிறது நம்மளோட மனப்பான்மைய மாத்துறது. அதாவது ஒவ்வொரு வேலையையும் முழு கவனத்தோட ஆனா எந்த ஒரு பற்றும் இல்லாம செய்யறது. சரி, வெளியில உலகத்துல நம்ம திறமையா செயல்படுறதுக்கு முன்னாடி நம்மளோட பயணம் நமக்குள்ள திரும்பணும். ஏன்னா உண்மையான மாற்றம் எப்பவுமே உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். ஒரு உண்மையான கர்ம யோகியா மாறணும்னா இந்த 4 ஸ்டெப்ஸ் நம்ம கடந்து போகணும். முதல்ல சுய ஆய்வு, அதாவது நம்மள நாமளே அனலைஸ் பண்ணிக்கிறது. அடுத்து சுய முன்னேற்றம், அப்படி அனலைஸ் பண்ணும்போது தெரிய வர தப்புகளை சரி செய்யறது. மூணாவதா சுய உருவாக்கம், நம்மள ஒரு பெட்டர் பர்சனா உருவாக்கிக்கிறது. கடைசியா சுய வளர்ச்சி, இந்த டெவலப்மெண்ட்டை நிறுத்தாம தொடர்ந்து செய்யறது. இந்த 4ம் சேர்ந்த ஒரு முயற்சி தான் உண்மையான பாதை. பாருங்க, இந்த உள்முக பயணம்ங்கிறது ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடையாது. இதுதான் ஒரு சிறப்பான தெய்வீகமான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான ஒரே ஹைவே. நம்ம பயணத்தோட முதல் மற்றும் மிக மிக முக்கியமான ஸ்டெப் இதுதான். இந்த உள்ளுக்குள்ள போற பயணத்துக்கு நமக்கு உதவுற ஒரு பவர்ஃபுல் டூல் தான் சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னா என்ன? சுய ஆய்வு செய்யறதும் நல்ல ஞான நூல்களை படிக்கிறதும் தான். இது நம்ம மனசுல இருக்கிற அழுக்க எல்லாம் நீக்கி நம்மளோட ஆன்மீக லெவல உயர்த்தும். யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புக்கு எப்படி டெய்லி சாப்பாடு தேவையோ அதே மாதிரி நம்ம ஆன்மாவுக்கும் ஞானம்ங்கிற சாப்பாடு ரொம்ப அவசியம். இந்த சுவாத்தியாயம் தான் அந்த முக்கியமான தேவையை பூர்த்தி செஞ்சு நம்ம ஆன்மாவை ஸ்ட்ராங் ஆக்குது. சரி, இப்ப இந்த கர்மயோகத்தை இன்னும் ஈஸியா பிராக்டிக்கலா புரிஞ்சுக்க ஒரு அழகான உதாரணத்தை பார்க்கலாம் வாங்க. உங்க வாழ்க்கைய ஒரு செழிப்பான தோட்டமா கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல தோட்டக்காரர் என்ன பண்ணுவார்? தோட்டத்துல இருக்கிற எந்த ஒரு பகுதியையும் அவர் கண்டுக்காம விட மாட்டார். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். வேலை, குடும்பம், சொந்த பந்தம், ஆன்மீகம்னு எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ்டா கவனமா பார்த்துக்கணும். அப்போதான் வாழ்க்கை முழுமையா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு தோட்டக்காரரோட ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு கடமை இருக்கு. செடிக்கு தண்ணி ஊத்துறது நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கற மாதிரி, தேவையில்லாத களைகளை புடுங்குறது நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை தூக்கி எறிகிற மாதிரி, வேலையை சரி செய்யறது நம்ம உறவுகளை சரியா நிர்வகிக்கிற மாதிரி. இதுல எதுவுமே பெருசு சின்னது கிடையாது, எல்லாமே முக்கியம்தான். அப்போ நம்ம வாழ்க்கையோட மொத்த அழகே இந்த பேலன்ஸ்ல தான் இருக்கு. ஒரு தோட்டத்தை மாதிரி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் நம்ம சரியா கவனிச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைங்கிற தோட்டம் நிச்சயமா புத்து குலுங்கும். சரி, இப்போ அமைதியான தோட்டத்திலிருந்து நம்ம கவனத்தை ஒரு போர்க்களத்துக்கு திருப்புவோம். ஆமாங்க, நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டு தான் நம்மளோட புது மகாபாரதம். இங்க தான் இந்த கர்மயோக தத்துவங்கள் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அர்ஜுனன் எப்படி குருக்ஷேத்திரத்துல நின்னாரோ அதே மாதிரிதான் நாம ஒவ்வொருத்தரும் நம்மளோட சொந்த வாழ்க்கை போர்க்களத்துல நின்னுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் கடமை. இதுக்கு நடுவுல நிக்கிற அர்ஜுனன் தான் நாம. அன்னைக்கு அர்ஜுனனோட போர்க்களத்துக்கும் இன்னைக்கு நம்மளோட போர்க்களத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அவனுக்கு இருந்தது சந்தேகம், நமக்கு இருக்குது கரியர் பிரஷர், ஸ்ட்ரெஸ். அவனுக்கு இருந்தது உறவுகளோட மோதிர கஷ்டம், நமக்கு இருக்குது டெய்லி சண்டைகள், தப்பான புரிதல்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது: கீதையின் போதனைகளுக்கு காலமே கிடையாது. இங்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். பகவத்கீதையின் ஞானம் ஏதோ அமைதியான குகையில கொடுக்கப்படல, அது மகாயுத்தத்தோட குழப்பத்துக்கு நடுவுல தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது கர்மயோகங்கிறது உலகத்தை விட்டு ஓடி போறதுக்கான தத்துவம் இல்ல, இந்த குழப்பத்துக்கு நடுவுலயே தெளிவா இருக்கிறது எப்படிங்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் கைடு. சரி, இவ்ளோ சொல்றோமே, இந்த கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்றதால நமக்கு உண்மையில என்னதான் கிடைக்கும்? நம்ம வாழ்க்கையில இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்? வாங்க பார்க்கலாம். இதோட பலன்கள் ரொம்ப ஆழமானவை. உங்க மனசு ரொம்ப சக்தி வாய்ந்ததா, தூய்மையா மாறும். பயம், கூச்சம்லாம் போய் தன்னம்பிக்கை அதிகமாகும். கவலைக்கு பதிலா ஒரு விதமான அமைதி கிடைக்கும்.
உங்க கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உங்க செயல்களை கண்ட்ரோல் பண்ற சக்தி உங்களுக்கு அதிகமாகும். கடைசியா சொல்லணும்னா உங்க உள் வாழ்க்கையும் சரி வெளி வாழ்க்கையும் சரி ரொம்ப வெற்றிகரமா அழகா மாறிடும். சும்மா இருக்கிற மனசு தான் சாத்தானோட பட்டறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இங்க விஷயம். ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்கள்ல நம்ம மனசு பிஸியா இருக்கும்போது நெகட்டிவ் எண்ணங்களுக்கு அங்க இடமே இருக்காது. நம்ம எனர்ஜி சரியான வழியில போச்சுன்னா தேவையில்லாத சிந்தனைகள் தானா காணாம போயிடும். ஆனா வாழ்க்கைனா எப்பவுமே வெற்றி மட்டுமா இருக்கும்? கண்டிப்பா இழப்புகள், தோல்விகள்லாம் வரத்தானே செய்யும். அப்போ ஒரு கர்மயோகி இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இதுதான் இந்த தத்துவத்துக்கே உண்மையான டெஸ்ட். அதுக்கான பதில் இந்த ஒரு வரியில இருக்கு. நடந்து முடிஞ்சத மறந்துடு, இனிமே நடக்க போறத கவனி. ஒரு கர்மயோகி நடந்த இழப்புக்காக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க மாட்டார். நேரத்தை வீணடிக்காம உடனே அடுத்தது என்னன்னு யோசிச்சு அதை சரி செய்யற வேலையில இறங்கிடுவார். இதுதான் ஆக்டிவா முன்னோக்கி போற ஒரு அப்ரோச். பழச நினைச்சு புலம்பாம நிகழ்காலத்துல செய்யற செயல்கள் மூலமா எதிர்காலத்தை உருவாக்குற கலை இது. சிம்பிளா சொல்லணும்னா கீழே விழுந்தா எழுந்து ஓடுறதில்ல, விழுந்த இடத்துல இருந்தே திரும்பவும் வேலைய ஆரம்பிக்கிறது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்தா நம்ம எங்க வந்து நிப்போம்? கர்மயோகத்தோட அல்டிமேட் கோல் என்ன? அந்த நிரந்தரமான சந்தோஷம், அந்த நிறைவான வாழ்க்கை, அதை எப்படி அடையிறது? நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒரு பாதை ரிசல்ட் மேல ஆசை வச்சு வேலை செய்யறது. இது நம்மள கவலை, பெருமை, ஏமாற்றம்னு எல்லாத்துலயும் கட்டி போட்டுரும். இன்னொரு பாதை கர்மயோகத்தோட பாதை. அதாவது எந்த பற்றும் இல்லாம கடமையை மட்டும் செய்யறது. இது நமக்கு அமைதியையும் உண்மையான சுதந்திரத்தையும் கொடுக்கும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிற சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. உண்மையான சந்தோஷத்தோட ரகசியம் என்ன தெரியுமா? அது நம்ம செய்யற வேலையில தான் இருக்கு. ஆனா நான் தான் இதை செய்றேன் அப்படிங்கிற அகங்காரத்துல இல்ல. அந்த நான்கிற எண்ணத்தை விட்டுட்டு நம்ம வேலைய ஒரு அர்ப்பணிப்பா செய்ய ஆரம்பிக்கும்போது சந்தோஷம் தானா நமக்குள்ளேந்து வரும். கடைசியா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆழமான ஆன்மீக பாதை எங்கேயோ தூரத்துல மலை மேலே இல்ல. அது இங்கேயே, இப்போதே, இந்த நிமிஷத்திலே உங்க கிட்ட தான் இருக்கு. உங்க வேலை, உங்க கடமைகள், உங்க வாழ்க்கை, இதுதான் உங்க யோகம். இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த ஆழமான கருத்துக்கள் எல்லாமே யுர்கிருஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சார்யா அவர்கள் எழுதிய யோக கர்மசு கௌஷலம் அப்படிங்கிற இந்தி புத்தகத்தோட ஒரு சுருக்கம் தான். இந்த போதனைகள் உங்களுடைய செயல்கள்ல ஒரு புது தெளிவையும் உங்க வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சத்தையும் கொண்டு வரும்னு நான் நம்புறேன். நன்றி.